ஒரு கடைக்காரர் தனது கடையை திறந்தபோது ஒரு பெண் வந்து, ஐயா, இதோ உங்கள் 10 ரூபாய் என்றார். கடைக்காரர் அந்த ஏழை பெண்ணை கேள்விக் கண்களுடன், நான் எப்போது உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன் என்று கேட்பது போல் பார்த்தார். அந்த பெண், நேற்று மாலை நான் சில பொருட்களை வாங்கினேன். நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். 70 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கினேன். நீங்கள் 30 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபாய் திருப்பிக் கொடுத்தீர்கள் என்று பதிலளித்தார். கடைக்காரர் 10 ரூபாயை பணப்பெட்டியில் வைத்துவிட்டு, ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க பொருட்களை வாங்கும்போது நிறைய பேரம் பேசுனீங்க, இப்போ 10 ரூபாய் திருப்பிக் கொடுக்க வந்திருக்கீங்களே என்று கேட்டார். அந்த பெண், பேரம் பேசுவது என் உரிமை, ஆனால் விலை சரியானவுடன் குறைவாக கொடுப்பது பாவம் என்றார். கடைக்காரர், ஆனால் நீங்கள் குறைவாக கொடுக்கவில்லையே, இந்த 10 ரூபாய் தவறுதலாக உங்களிடம் வந்துவிட்டது. நீங்கள் அதை வைத்திருந்தால் அது எனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்காது என்றார். அந்த பெண், அது உங்களுக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது என் மனசாட்சியை பாதிக்கும். உங்கள் பணத்தை நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நேத்து ராத்திரி நான் அதை திருப்பிக் கொடுக்க வந்தேன். ஆனா உங்க கடை மூடி இருந்துச்சு. கடைக்காரர் ஆச்சரியமா கேட்டார், நீங்க 10 ரூபாய் திருப்பிக் கொடுக்கவா இவ்வளவு தூரம் 2 தடவை வந்தீங்க? இது உங்க 2வது வருகையா? அந்த பெண் அமைதியாக, ஆமாம், இது என் 2வது வருகை. மன அமைதி வேணும்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். என் கணவர் இப்போ இந்த உலகத்துல இல்ல, ஆனா அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பைசா கூட எடுக்காதீங்க அப்படின்னு சொல்வாரு. ஏனென்றால் ஒருவர் இங்கே அமைதியாக இருக்கலாம், ஆனால் மேலே இருப்பவன் எப்போது வேண்டுமானாலும் கணக்கு கேட்கலாம். அந்த கணக்கிற்கான தண்டனை என் குழந்தைகள் மீது விழக்கூடும் என்றார். இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து வெளியேறினார். கடைக்காரர் சிறிது நேரம் தனது குடும்பத்தை குறித்து யோசித்தார். பணப்பெட்டியிலிருந்து 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு தனது ஸ்கூட்டரில் ஏறி சென்றார். அவர் நேராக பிரகாஷ் என்ற மனிதனின் வீட்டுக்கு சென்று அவரிடம் 300 ரூபாய் கொடுத்தார். இதோ உன் 300 ரூபாயை எடுத்துக்கொள். நேற்று நீ பொருட்கள் வாங்க வந்தபோது நான் உன்னிடம் அதிக கட்டணம் வசூலித்தேன் என்றார். பிரகாஷ் சிரித்துக்கொண்டே, நீங்கள் அதிக கட்டணம் வசூலித்திருந்தால் நான் திரும்ப பொருள் வாங்க வரும்போது அதை திருப்பிக் கொடுத்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு ராத்திரியில் வந்தீங்க என்றார். கடைக்காரர் பதிலளித்தார், நீ திரும்பி வருவதற்குள் நான் இறந்துவிட்டால் என்ன செய்வது? நான் உனக்கு 300 ரூபாய் கடன்பட்டிருக்கிறேன் என்பது கூட உனக்குத் தெரியாது. அதனால்தான் நான் அதை திருப்பித் தர வேண்டியிருந்தது. மேலே உள்ளவன் எப்போது கணக்கு கேட்பான் என்று யாருக்குத் தெரியும்? தண்டனை என் குழந்தைகள் மீது வரக்கூடும் என்றார். கடைக்காரர் வெளியேறினார். ஆனால் பிரகாஷ் மிகவும் வருத்தப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு நண்பரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். ஆனால் மறுநாளே நண்பர் இறந்துவிட்டார். நண்பனின் குடும்பத்தினருக்கு பணம் பற்றி தெரியாது, அதனால் யாரும் அதை கேட்கவில்லை. பேராசையால் தூண்டப்பட்ட பிரகாஷ் அதை திருப்பித் தர ஒருபோதும் முயற்சி எடுக்கவில்லை. இன்று அந்த நண்பரின் குடும்பம் வறுமையில் வாடுகிறது. அவரது விதவை தனது குழந்தைகளை வளர்க்க ஒரு வேலைக்காரியாக வேலை செய்தார். ஆனாலும் பிரகாஷ் பணத்தை தன்னிடமே வைத்திருந்தார். கடைக்காரரின் வார்த்தைகள், மேலே உள்ளவர் எப்போது கணக்கு கேட்பான் என்று யாருக்குத் தெரியும்? என் குழந்தைகள் மீது தண்டனை வரக்கூடும் என்பது பிரகாஷை வேட்டையாடியது. அவரது மனசாட்சி விழித்துக் கொண்டது. அவர் வங்கியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு தனது நண்பரின் வீட்டிற்குச் சென்றார். விதவை வீட்டில் தனது குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தார். பிரகாஷ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். அவரது கணவரிடம் வாங்கிய 5 லட்சத்தையும் மேலும் அதன் மூலம் பெற்ற லாபத்தில் இருந்து 5 லட்சம் பங்கையும் சேர்த்து 10 லட்சத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தார். ஒவ்வொரு ரூபாய்க்கும் போராடும் ஒரு பெண்ணுக்கு 10 லட்சங்கள் ஒரு பெரிய தொகை. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. பிரகாஷின் நேர்மைக்காக அவள் அவருக்காக பிரார்த்தனை செய்தாள். கடைக்காரரிடம் 10 ரூபாய் திருப்பித் தர 2 முறை சென்ற அதே பெண்தான் அவள். கடின உழைப்பாலும் நேர்மையாலும் வாழ்பவர்கள் கடவுளால் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இறைவன் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மேலே உள்ளவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண்ணின் நேர்மைக்காக ஒரு லைக் செய்து விடுங்கள். அல்லாஹு அக்பர் என்று காமெண்ட் செய்ய மறவாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வ பரகாத்தஹு.